அந்த மொட்டையன் சுவாமிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் அந்த வாமன அவதாரம், அதில் அவர் வாமன அவதாரம் எடுத்த உடனே அவருக்கு ஒரு கௌரவம் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே கொஞ்சம் எருமாப்பிள்ளை இருக்கிறாரு. யாராலுமே அது இதுதானே, ஒரு அவதாரத்துக்காக ஒன்றை தொட்டு ஒன்று வரும். இது உலக இயற்கை. அவருக்கு சுய உணர்வு உணர்த்துவதற்காக இந்த மொட்டையன் சாமிங்கிறது இவர் அவதாரம். இவரும் கைலாயத்தில் உள்ளவர் தான். அவர் இருந்தோன்னா அவரும் அங்கே வந்துடுறாரு. கேரளாவிலேருந்து இங்கே வர்றாரு. இவருக்கு இறை சக்திகளை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் அந்த இறை அம்சத்தோடு இருக்கிறார். எதுக்காக அந்த இறை அம்சத்தோடு வர்றாங்கன்னா, நிருதர்கள் நம்ம நாட்டை ஆளுதாங்க. நிருதர்கள்ங்கிறது கற்பர் இன மக்கள். அவங்க பண்ண கொடுமைகள், ஆன்மீக சித்தர்களை அழிக்கிறது, முனிவர்களை அழிக்கிறது, இந்த மாதிரி அழிவு செய்துட்டு இருக்கும்போது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருமண காட்சி. அப்போ மன்னரை அகசியரை போய் சொல்லி வரும்போது அவங்கெல்லாம் தான் இப்படி படதரட்டை வரும்போது தான் இவரை கூப்பிடணும் அகசியரை. அதுக்காக முன்கூட்டி அவனுக்கு இறைவுடன் உணர்த்தி அங்கே குடி வைக்கிறார். குடி வைத்த உடனே அவருக்கு என்னன்னா, அவருடைய அம்சம் என்னன்னா, இரு சக்திகளும் சேர்ந்தது, வைஷ்ணவமும் சிவமும். ஆனால் அவர் பிரம்மத்தை சார்ந்தவர், பிரம்மா அம்சத்தை சார்ந்தவர். மூணாவது அவங்களுக்கும் ஒரு வழிபாடுகள் வேணுங்கிறதுக்காக இந்த பிரம்மம் யாருன்னா பித்திருக்கள், இறந்த ஆத்மாக்கள், இவங்க அப்புறம் அங்கே தான் போய் சரண்டராகும். அந்த ரீதியில் குலதெய்வத்துக்கு அதிபதியாக சாசாவை நியமிக்கிறாங்க. அந்த சாசா தான் மூலஸ்தானம் தான் சொரிமுத்து ஐயனார் கோயில்.